இந்த ஒரு மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவ செம்மையா ஒரு மேஜிக் பண்ணிட்டான். நான் இன்னைக்கு மேஜிக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில தீப்பெட்டி மெழுகுவர்த்தி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டா. முதல்ல இவ 2 செங்கல் எடுத்துக்கிட்டு பக்கத்துல கிட்ட கிட்ட வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் இவ தாங்கிட்ட இருக்கிற இந்த மெழுகுவர்த்தியை 2 துண்டா கட் பண்ணி அதுல இருந்து ஒரு துண்டு மெழுகுவர்த்தியை மட்டும் எடுத்துக்கிட்டா. இப்ப இந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு இந்த 2 செங்கலுக்கு நடுவுல வச்சுட்டு இந்த மெழுகுவர்த்தியை பத்த வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் இவ ஒரு மூடியை எடுத்துக்கிட்டு அந்த மூடிக்கு உள்ள இருக்கிற வெள்ளை கலர் பிளாஸ்டிக் பேப்பரை வெளியில எடுத்துக்கிட்டா. இப்ப இந்த மூடி எடுத்து எரியிற அந்த மெழுகுவர்த்திக்கு நேரா அந்த செங்கலுக்கு மேல வச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ ஏற்கனவே உருகி போன மெழுகெல்லாம் எடுத்துட்டு வந்து சின்ன சின்னதா புட்டு புட்டு இந்த மூடிக்குள்ள போட ஆரம்பிச்சான். எவ்வளவு பொறுமையா இந்த மெழுகுங்களை இந்த மூடிக்குள்ள போட முடியுமோ அவ்வளவு பொறுமையா இவன் இந்த மெழுகுங்களை இந்த மூடிக்குள்ள போட்டுட்டு இருந்தா. ஏன்னா மூடி சின்ன மூடின்றதுனால இவ ஒரு வேளை வேகமா மெழுக போட்டான்னு வச்சுக்கலாம், அப்படியே அந்த மூடி கவுத்துக்கும், உள்ள இருக்கிற மெழுகெல்லாம் கீழே ஊத்திக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த பவித்ரா கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் மெழுகுவர்த்தி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள இருக்கிற மெழுகும் நல்லா உருகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ சரி இதோட மெழுகு போறதை நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறம் மெழுகு போட்டா கண்டிப்பா மூடி கவுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இதோட மெழுகு போறதை ஸ்டாப் பண்ணிட்டான். சரி நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மெழுக நல்லா கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வச்சு இதுக்கு நல்லா சூடு காட்டினேன். அப்பதான் இவ திடீர்னு கையில ஒரு குச்சியை எடுத்து இந்த மெழுகுல வச்சா பாருங்க அப்படியே நுர தள்ள ஆரம்பிச்சிச்சு. குச்சியை எடுத்தா இந்த மெழுகு சைலண்டா இருக்குது, குச்சியை வச்சா இந்த மெழுகு நுர தள்ளுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மெழுகு நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மூடியில தண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டா. அடியே எதுக்கடி இப்ப தண்ணி எடுத்துட்டு வரேன், இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற அப்படின்னு கேட்டா, இந்த தண்ணியை நான் மெழுகுல ஊத்த போறேன், இந்த தண்ணியை மெழுகுல ஊத்துனா நல்லா நெருப்பு புஷ்னு அடிக்கும், இதுதான் மேஜிக் அப்படின்னு சொன்னா. என்ன அதே நெருப்பு வருமா அப்படின்னு சீக்கிரம் தண்ணியை ஊத்து பவித்ரா அப்படின்னு சொன்னதும் இவன் இந்த தண்ணி எடுத்து இந்த மெழுகுல ஊத்துனா பாருங்க அப்படியே மூடி கவுத்துக்குச்சு, எல்லாமே போச்சு. என்னதான் ஃபர்ஸ்ட் முறை இது ஃபெயில் ஆனாலும் இந்த முறை இது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதை ரெடி பண்ணி கையில தண்ணியை பிடிச்சு பொறுமையா இந்த மெழுகுல விட்டா பாருங்க அப்படியே புஷ்னு இதுல இருந்து நெருப்பு வந்துச்சு. இதை பார்க்கும்போது அப்படியே வேற லெவல்ல செம்மையா இருந்துச்சு. தயவு செய்து குழந்தைங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க.